ஃபர்ஸ்ட் போல ஆக்சுவலா வந்து ருத்ராஜுடைய பெரிய டிராபேக் வந்து டாஸை வின் பண்ண மாட்டார். அவுட் ஆஃப் 3 சீசனை எடுத்து போட்டா மிஞ்சி போனா 5 டாஸ் வின் பண்ணிருப்பாரு. அதுவே பெரிய இந்த இந்த பிச் வந்து ஆஃப்டர்நூன் கேம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் போலிங் அவ்வளோ நல்லா சூட் ஆச்சு. விக்கெட் ரொம்ப கிரிப் ஆகி வந்தது. விக்கெட்டை வந்து ஆட முடியல. யூஸ்வல் ஷாட்ஸ் போனா அப்படியே மேல போயிட்டு அவுட் ஆயிடுது. ஆக்சுவலா ஈவினிங் ஆன உடனே டியூ வந்த உடனே விக்கெட் செட்டின் ஆயிடுச்சு. விளையாடுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இது யாருமே குறை சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் we are losing tosses. ஓகே ஓகே. இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப கலாய்க்கறாங்க. சோ இப்பயும் வந்து கலாய்ப்பாங்க. இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, கிரிக்கெட் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிக்கெட்டை ரசிக்கணும். அந்த ஆர்சிபி விளையாடணும் சரி, சிஎஸ்கே விளையாடணும் சரி. இந்த ரைவல்ரிலாம் வந்து ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணிச்சு. ஆக்சுவலா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் சப்போர்ட் குட் கிரிக்கெட். இன்னைக்கு கூட வந்து சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடினா போல 50 அடிச்சவனே எல்லாரும் கிளாப் பண்ணோம். பிகாஸ் பீயிங் a local lad we appreciate him in fact. So அதெல்லாம் வந்து we should ignore it, right? அது தேவையில்லாத hatred கிரியேட் பண்றாங்க. that we should not do it. As a cricket lover you should appreciate a good cricket. ஹோம் டீம் போது தோக்கும் போது கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் பெரிய விஷயம் இல்ல. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம அஞ்சி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.